இந்த சபையில் அமர்ந்திருக்கும் அனைத்து வாசக பெருமக்களே, படைப்பாளிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். காரக்குறிச்சி அருணாசலம்னு ஒரு நாதஸ்வர கலைஞர் இருந்தார். அவர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ரொம்ப பிரபலமான அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த போதே சிறப்பான இடத்தை அவருக்கு எங்கே போனாலும் பொற்சங்கிலியும் போற்றப்படுகிற சிறந்த கலைஞராக இருந்தார். அவர் கச்சேரிக்கு வழக்கமாக ரயில் பயணம் செய்வார். அந்த சமயத்தில் திருநெல்வேலியிலிருந்து சென்னை பயணம் செய்யும்போது மணியாச்சி ரயில்வே நிலையத்தில் ரயில் நிற்கும். அவரோட உதவியாளர் ஒருத்தர் இருப்பார். அவர் பேரும் அருணாச்சலம். அவர் மணியாச்சி சந்திப்பில் இருக்கிற ஒரு போலி ஸ்டால், நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த போலி ஸ்டாலுக்கு போயிட்டு அங்கே வேம்பு ஐயர் போலி ஸ்டால்னு ஒன்று உண்டு. அந்த போலி ஸ்டாலில் எப்பவும் ரெகுலராக போகும்போதும் வரும்போதெல்லாம் இந்த போலி வாங்கி சாப்பிட்றத ரொம்ப பழக்கமாக விரும்பி சாப்பிடுவார். அந்த வகையில் இது மாதிரி நாள் ஆக ஆக அந்த வேம்பு ஐயர் இவரோட காரக்குறிச்சி அருணாசலத்தோட தீவிர ரசிகர். இவரோட இசைக்கு மயங்கி இவருக்கு இதை ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ரசிகர். அதனால் அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு முறையும் போலி கொடுக்கும்போதும் அவர் பணம் வாங்காமையே திரும்ப கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இதை அருணாச்சலம் ஒரு நாள் நானே போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் போய் இந்த மாதிரி போலி கொடுங்கன்னு கேட்குறாரு. இதே மாதிரி அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி அதிகமாக கொடுக்கறத விட நிறையா கொடுக்குறாரு. பணம் வாங்கிக்க சொல்லி இவர் கேட்கும்போது அதுக்கு மறுக்கிறார் அந்த வேம்பு ஐயர். ஏன் பணம் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு வாழும் காலத்திலே ஒரு சிறந்த இசைக்கலைஞர், உங்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறத நான் பெருமையாக கருதுகிறேன். இதை ஒரு சேவையாக நோக்கத்தில் நான் செய்கிறதுனால உங்ககிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு. இவராலையும் அதை மறுக்க முடியலை, வாங்க வைக்க முடியல. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் சரி நீங்களே சொல்லுங்கள், என் இசையை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா மற்ற இடங்களில், வேண்டாம் ஒன்று பண்ணுங்கள், நீங்களே உங்கள் பகுதியில் மணியாச்சி பகுதியில் ஒரு கச்சேரியை ஆர்கனைஸ் பண்ணுங்கள், நான் வாசித்து தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாரு. இதை கேட்டோடனே அவருக்கு பெருமகிழ்ச்சி. ஒரு பெரிய இசைக்கலைஞர், பிரபலமானவர், தானாக இந்த மாதிரி கச்சேரி செஞ்சு தரேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ரொம்ப அகமகிழ்ந்து இவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன சின்ன அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய நிகழ்ச்சி இல்லையா, பெரிய மேதை, அவருக்கு செஞ்சு கொடுக்க அளவுக்கு இவரால் வசூல் பண்ண முடியலை. ரொம்ப 4-5 நாட்கள் துயரமாக அவர் வீட்டில் துவண்ட வாடின முகத்தோடு இருக்கிறத அவங்க மனைவி கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் மனைவி கூப்பிட்டு ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்கள் நம்ம ஊரில் இசை கச்சேரி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு, நான் தான் நடத்த போகிறேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, நினச்ச அளவுக்கு வசூல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி தன்னோட வருத்தத்தை சொல்கிறாரு. எனக்கு தெரியும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு, அதனால தான் நான் அந்த சாமி படத்துக்கிட்ட போய் பாருங்கன்னு சொன்னோடனே சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு கவர் போட்டு கவரில் பணம் வச்சுருக்கு. அந்த பணத்தை பார்த்தோன்னே ஏது இதுன்னு கேட்டோடனே காரக்குறிச்சி அருணாச்சலம் அவரோட மனைவி சொன்னாங்க, நம்ம தாலி கொடியை அடகு வச்சு நான் அந்த பணத்தை வாங்கியிருக்கேன், நீங்கள் தைரியமாக தான் செய்யுங்க, நல்லபடியாக முடியும், உங்களுடைய ரசனைக்கு உங்களுடைய பேருக்கு கெட்ட பேர் எதுவும் சேராது, நீங்கள் தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இசை கச்சேரி நாளும் வந்துச்சு. காரக்குறிச்சி அருணாச்சலம் வழக்கம் போல் சிறப்பான இசை கச்சேரி செய்து முடித்தார். ரசிகர்கள்லாம் அகமகிழ்ந்து போனாங்க. ஆனால் வழக்கம் போல தான் வசூல் மட்டும் ஆகலை. உடனே இசை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வழி அனுப்புறதுக்காக வேம்பு ஐயர் வராரு. அவருடைய வாகனத்தில் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு, தயவு செஞ்சு இந்த கவரை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் பிரிக்க போகிறாரு. பார்த்தா அந்த கவரை பிரிக்க வேணான்னு வேம்பு ஐயர் தடுக்கிறாரு. இல்லை, இதில் பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்
அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஊரில் போய் பிரித்து பாருங்கன்னு சொல்லிவிட்டு சரின்னு இவரும் வாங்கிக்கிறாரு. பதிலுக்கு காரைக்குறிச்சி அருணாசலம் அவர்கள் அவர் ஒரு கவர் கொடுக்குறாரு. அதே மாதிரி நீங்களும் இந்த கவரை உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு காரைக்குறிச்சி அருணாசலம் வேம்பு ஐயர்கிட்ட இந்த பணத்தை கவரை கொடுக்குறாரு. என்னடா இது, நாம தான் கொடுக்கணுமே, அவர் கொடுக்குறாருன்னு சொல்லி இவருக்கு ஆச்சரியம். காரைக்குறிச்சி அருணாசலத்தோட வாகனம் நகருது. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. உடனடியாக அந்த கவரை பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா இந்த அவருடைய மனைவியோடைய அடகு வைக்கப்பட்ட தாலி செயின் அதில் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளவு நல்ல மனம் படைத்த கலைஞர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்கன்னு. இது எதுக்காக நான் இந்த கதையை சொல்கிறேன்னா, இது காரைக்குறிச்சியை நோக்கின்னு ஒரு சின்ன நூலில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. இது மாதிரி வாசிக்க ஆரம்பித்தோம்னா அதுக்கு எல்லையே கிடையாது. பல நூல்களாக அடுக்கிக்கிட்டே போனாங்க நம்ம பேராசிரியர் சவுந்தரமகாதேவன் அவர்கள். ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி வாசிப்பு என்ன தரும்னு வாசித்ததும்னு நெல்லை ஜெயந்தா கவிஞர் அவர்கள் சிறப்பாக பல நூல்களை நான் அவர் சொன்னதுக்கப்புறம் மேற்கோள்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரியான நூல்களை இன்னும் வாங்கி படிக்கணும்னு.